இன்னும் 6 மாசம் டைம் குடுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேர் அண்ணன் 25,00,000 பணமும், 30 பவுன் நகையோட வந்து சந்தாவ பொண்ணு கேட்பாங்க. அதுவரைக்கும் சந்தாவோட கல்யாணத்த பண்ணாம நீங்க நிப்பாட்டி வைக்கணும் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தாவோட அம்மாவும், அப்பாவும் ஓகே சொல்லிருவாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு தான் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒருவேள நீங்க வரல அப்டின்னா, சந்தாவோட மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பீகார் வரைக்கும் போயிட்டு, இந்த பஞ்சாயத்த ஒரு 6 மாசம் தள்ளி போட சொல்லி வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே சேரன் வந்து இத நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ஐய்யயோ! நம்ம பாட்டுக்கு 6 மாசத்துக்குள்ள இவ்வளோ சொல்லிட்டோமே! இத நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட ரூ. 60,00,000 ரூ. 70,00,000 வரைக்கும் வருமே! எப்படி இந்த வீட்ட வித்தா கூட அவ்வளோ பணம் வராதே! அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிலா இருந்துட்டு, "நீங்க பாட்டுக்கு அங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க. வேற ஏதாவது பேசியாவது சமாளிச்சிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க வேற அவங்க பேசுறத பார்த்தா என்னன்னு தெரியுது. அவங்க தன்னோட மக சந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கல. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கல. அவங்களுக்கு காசு, பணம் இருந்தா மட்டும் தான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த நம்பிக்கைய நம்ம குடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான்டா சோழா. ஆனா 6 மாசத்துக்குள்ள அவ்ளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. இப்போதைக்கு 6 மாசம் இந்த பிரச்சனை இல்லைல. அதுவரைக்கும் நிம்மதி தானே. இந்த 6 மாசத்துக்குள்ள எப்படினாலும் நம்ம சந்தாவ இங்க வர வச்சு கல்யாணம் பண்ணிருவோம். சரியா? இப்போ நமக்கு 6 மாசம் டைம் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லுவாங்க. இப்போதைக்கு சந்தாவோட கல்யாணம் நடக்காதுல்ல. அதுவரைக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே. ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி ஏதாவது ரெடி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சந்தாவ எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானம் ஆயிருவாங்க. அப்பதான் வந்துட்டு நிலா வந்து ஒரு பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுப்பாங்க. அதாவது இன்ஜினியர் மூலமா வந்துட்டு நெறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சேரன் சொன்ன அந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி குடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இப்படித்தான் நம்ம நிலாவுமே வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆயிட்டுருப்பாங்க. அப்பதான் நிலாவோட அப்பா வந்து வராங்க. "நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னைய மன்னிச்சிரும்மா. உனக்கு சேர வேண்டிய நகையும், உனக்கு தர வேண்டிய பணமும் நான் குடுத்துர்றேன்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே யாரோட ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ராகவோட ஏற்பாடு தான். நிலாவோட வீட்ல போயிட்டு நிலாவுக்கு நடந்த கல்யாணத்த பத்தி முழு விவரமா சொல்லுவாங்க. எப்படியாவது நிலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் அடுத்து என்னதான் நடக்குதுன்னு.